ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எங்கள் தாத்தா பாருங்க, பட்டையை போட்டு உட்காந்துருக்காரு. பட்டை வெளிச்சம் இல்லை. தாத்தா வாங்க, எங்கள் அம்மா என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஆமாம், இங்கே பாருமியா. ஹாய் சொல்லு எல்லாருக்கும். ஹாய் வச்சுட்டேன், அதில் அழிச்சிட்டு. மா மா என்ன பண்ணுற? என்னம்மா பண்ணுற? வேர்த்து ஊற்றுது. இன்னைக்கு எங்கள் வீட்டில் இன்னைக்கு வந்து நடுசனி விரதம். அதனால் எங்கள் அம்மா என்ன பண்ணுறாங்க பாருங்கள். என்னம்மா செஞ்சுருக்க? ஆமா, என்ன செஞ்சுருக்க? என்ன செஞ்சுருக்கேன்? என் கையில் உள்ளது சோறு, குழம்பு, வடை, பாயசம். என்ன செஞ்சுருக்காங்கன்னு பார்க்கலாமா? அம்மா என்ன செஞ்சுருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்க. அம்மா வந்துட்டு எல்லாமே சமைச்சிட்டாங்க. இருந்தாலும் எடுத்து எடுத்து வைக்க கஷ்டமாக இருக்குன்னு சொன்னதுனால நானும் கூட வந்துட்டு ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஹெல்ப்புன்னா சமையல்லாம் அம்மா தான் செஞ்சாங்க. ஸோ சும்மா எடுபிடி வேலைக்கு மட்டும் நானே. வடைக்கு வெங்காயம் மட்டும்தான் அரிஞ்சு கொடுத்தேன். மற்றபடி எல்லாமே அம்மா தான் செஞ்சாங்க. நான் செஞ்சால் லேட் ஆகுங்க. இவங்க செய்கிற மாதிரிலாம் ஸ்பீடு எனக்கு வரவே வராது. அதனால் எல்லாமே உள்ளே இருக்க கிச்சன் வேலை எல்லாமே அம்மா பார்த்துக்கிட்டாங்க. வெளி வேலை எல்லாமே நான் பார்த்துக்கிட்டேன். ஸோ அவ்வளோதான். அதனால் அம்மா கொஞ்சம் நேரத்துலேயே செஞ்சுட்டாங்க. சரி, எடுத்து மட்டும்தான் கொடுத்துட்ருந்தேன். இன்றைக்கி அம்மா என்னென்ன செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, பச்சரிசியில் வந்து பொங்கல் செய்வோம் இல்லைங்களா, அந்த பச்சரிசி பொங்கல் சாதம், அப்புறம் வந்துட்டு குழம்பு, ரசம். அதுக்கு என்ன குழம்பு வச்சாங்கன்னா, அவங்க எப்போவுமே கோஸ் இருக்கு இல்லைங்களா, அது போட்டு தான் வைப்பாங்க. ஸோ அப்புறம் வந்துட்டு சாம்பார், சாதம், ரசம், உருளைக்கிழங்கு பொரியல் செஞ்சாங்க. எனக்கு வந்துட்டு உளுந்து வடை, மெது வடை தான் நான் கேட்டேன். அதனால் எனக்கு தனியாகவும் அவங்க எல்லாருக்கும் பருப்பு வடை செஞ்சுக்கிட்டாங்க. ஸோ பால் பாயாசம் வச்சாங்க, அப்பளம். அவ்வளோதான். இது நான் செய்யணுன்னா ஒரு நாள் ஃபுல்லாகிடும். அதனால் அவங்களுக்கெலாம் செட் ஆகாது. அம்மா சமைச்சே பசங்களுக்கெலாம் பசிக்க ஆரம்பிச்சிடுச்சு. மற்ற டைம்லலாம் பசிக்கவே பசிக்காதுங்க. எப்போவுமே நான் ரெகுலராக சாப்பிட்ற டைம் வந்து 10:30 மணிக்கு மேலே தான் சாப்பிடுவேன். அது எனக்கு பழகிடுச்சு. ஏன்னா காலையில் அவ்வளோ வேலை இருக்கும். பசங்களை ஸ்கூல் கிளப்பணும், அம்மாவை கொண்டு விட்டுட்டு வரணும். அதனால் எனக்கு செட் ஆகாது. அதனால் போயிட்டு வந்துட்டு கொஞ்சம் வேலைகள்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சாப்பிடவே எனக்கு டைம் ஆகிடும். 10:30 மணிக்கு மேலே தான் சாப்பிடுவேன். எப்போவுமே 10:30க்கு மேலே 11:30, 12குள்ளே ஆனால் சாப்பிட்ருவேன். சம்டைம் அதுவுமே நேரம் ஆகும். அதனால் எடுத்து மட்டும் கொடுத்துட்ருந்தேன். வீட்டெலாம் வந்துட்டு ரொம்ப அப்படி நைட்டு மழை பெஞ்சதுனால காந்துதுங்க. ரிங் லைட் இதில் தெரியுது தெரியுங்க. ஸோ எங்கள் வீட்டில் சாமி படத்தில் இருட்டாக தான் இருக்கும். அதனால் அப்படி தான் இருக்குது. அதனால தான் ரிங் லைட் போட்டு வச்சுருக்கேன். நாங்கள் வந்து வெளியில் சாமி கும்பிட்டு நீ இடம் தினா அவ இருப்பால. தீனா, தீனா சாமி கும்பிடு. நாங்கள் எப்போவுமே எங்கே சாமி கும்பிடணும் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஃபஸ்ட்டு வந்துட்டு அம்மாவோட சாமி இந்த வேப்ப மரம் மட்டும்தான். ஸோ அதுக்கு கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து உள்ள சாமி கும்பிடுவோம். அது ரெகுலராக எல்லா விரதத்துக்குமே நாங்கள் அப்படி தான் பண்ணுவோம். ஸோ தீனா வந்து எங்கள் மேலே கோபமாக இருக்கான். அதனால தான் அப்படி நிற்கிறான். குறுக்கு வந்துட்டு ஒரு கழி கிடக்கு பாருங்கள், மூங்கில் கழி. அது வந்துட்டு வீட்டில் முருங்கைக்காய் இதெல்லாம் அறுக்கிறதுக்கு கழி இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு தாத்தாவை கேட்டோம். ஸோ அவங்க தான் கொடுத்தாங்க. அது சைடில் போட சொன்னேன், இவங்க முன்னாடி பக்கம் போட்டாங்க. அதுக்குமே சேர்த்து நான் தாங்க பாட்டு வாங்கினேன். இப்படி போட்டால் நான் எப்படி சாமி கும்பிடுவேன்ட்டு. ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு அந்த மரம்னா அவ்வளோ உயிர். அதனால தான் அது எதனா ஒன்று சின்னதாக பண்ணிட்டா கூட திட்டுவாங்க. நாங்கள் அந்த மரத்தெல்லாம் கழிக்கவே ரொம்ப கஷ்டப்படுவோம். ஏன்னா ஏதாவது சொல்லிடுவாங்க அப்படின்றதுக்காக. சாமி மரம் இல்லையா,
அதனால் அவங்களுக்கு வந்து மனசு தாங்காது, வேறு ஒன்றும் இல்லை. சில பேர் வந்து சொல்கிறாங்க, நீ வந்து அம்மா இருக்கக்குள்ளே தான் இந்த மாதிரி வீடியோலாம் போடுற, உங்கள் அம்மா வச்சு சிம்பத்தி கிரியேட் பண்ணுற அப்படின்லாம் சொல்லிட்டு சொல்கிறாங்க. எங்கள் அம்மா வச்சு நான் சிம்பத்தி கிரியேட் பண்ணணுன்னு எனக்கு அவசியமே கிடையாது. சொல்லி கொடுத்தாலும் எங்கள் அம்மாவுக்கு சிம்பத்தினா என்னன்னு கூட தெரியாது, சரிங்களா? அந்த மாதிரிலாம் பேசாதீங்க. உங்களுக்கு பிடிச்சா இந்த வீடியோ பாருங்கள், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிட்டே இருங்க. நீங்கள் பார்த்து தான் ஆகணும்னு கட்டாயம்லாம் கிடையாது. பிடிச்சவங்க பார்த்தா மட்டும் போதும். அம்மா இருக்கக்குள்ளே நான் ஏன் வீடியோ போடுறேன் அப்படின்னா, ஸோ வேலைகள் எல்லாமே அம்மா பார்ப்பாங்க. அப்போ வந்து நான் வீடியோ எடுத்தால் ஓகே தான். பட் மற்ற டைமில் வந்துட்டு நானே வீடியோ எடுத்துகிட்டு என்னால் போஸ்ட் பண்ண முடியாது. ஏன்னா நான் காலையில் 5:30 மணிக்கு எப்பயுமே நான் வந்துட்டு 5:30 மணி 6, 5 அந்த மாதிரி டைமில் தான் எழுந்திருப்பேன். மேக்ஸிமம் 5 மணிக்கெலாம் நான் எழுந்திருக்க மாட்டேன். ஏதாவது எமர்ஜென்சி இல்லை முன்னாடியே வந்துட்டு கிளம்பணும் அப்படின்னா 5 மணிக்கு எழுந்துப்பேன். இல்லைன்னா நான் வந்துட்டு 5:30 மணிக்கு தான் எழுந்துப்பேன். அதுக்கு முன்னாடி நான் எழுந்திருக்கணும்னு நினச்சா கூட என்னால் எழுந்திருக்க முடியாது. ஏன்னா எனக்கு சைனஸ் ப்ராப்ளம் மட்டும் கிடையாது, கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது தலையில். அதனால் என்னால் எழுந்திருக்க முடியாது, சரிங்களா? நான் எழுந்துட்டு பசங்களை கிளப்பிட்டு அம்மாவுக்கு சாப்பாடு செய்யணும், பசங்களுக்கு சாப்பாடு செய்யணும், குளிப்பாட்டணும். ஸோ அப்படியே கடன்னு ஒரு மிஷின் மாதிரி நான் ஓடுவேன். காலையில் நான் ஓடுறத பார்த்தாவே நிஜமாக எப்படி இப்படிலாம் ஓடிட்டுருக்க அப்படி சொல்லுவாங்க. உள்ளேயும் வெளியிலும் தான் எனக்கு வேலையே. உள்ளேருந்து இந்த 2 ஸ்டெப்பு தான் எங்கள் வீட்டில் இருக்குது. ஆனாலுமே இந்த 2 ஸ்டெப்பு ஏறி இறங்கவே எனக்கு அவ்வளோ டயர்டாக இருக்கும். பசங்களை விட்டுட்டு வந்துட்டு திரும்ப இந்த வேலைகள்லாம் பார்க்கவே என்னால் முடியாது. சின்னதாக ஒரு வீடியோ எடுத்து அந்த மாதிரி தான் நான் போடுவேன். இந்த மாதிரி லென்த் வீடியோ என்னால் எடுக்க முடியாது, அதனால தான் நான் எடுக்கலை. ஆனால் இதுக்கே வந்துட்டு நீ உங்கள் அம்மா வச்சு சிம்பத்தி கிரியேட் பண்ணுற, இல்லைன்னா உங்கள் அப்பாவை பற்றி பேசுகிற அப்படின்னா, அப்படிலாம் கிடையாது. சிம்பத்தி கிரியேட் பண்ணி தான் வந்துட்டு போஸ்ட் பண்ணலாம் எனக்கு அவசியமே இல்லை. நாங்கள் இன்றைக்கி இப்படி தான் இருந்தோம், நாங்கள் இப்படி தான் இருப்போம், எங்களோட லைஃப் இப்படி தான் அப்படின்றது நான் சொல்கிறேன், அவ்வளோதான். என்னால் முடியுது, நான் வீடியோ போடுறேன். உங்களால் முடிஞ்சால் நீங்கள் வீடியோ போடுங்க. அதுக்காக ஒரு பேட் கமெண்ட் கொடுத்து, இல்லை நீ சிம்பத்தி கிரியேட் பண்ணுறன்னு சொல்லி அதெல்லாம் தேவையில்லையே. நான் உங்களை போட வேணான்னு சொல்லலையே. நல்லா யோசிச்சு பாருங்கள். நான் ஃபஸ்ட்லேருந்து வீடியோ போட்டிருப்பேன். எங்கள் அப்பாவை நான் அவ்வளோ மிஸ் பண்ணுறேன். ஸோ நான் மிஸ் பண்ணுறத விட எங்கள் அம்மா வந்துட்டு அவங்களுக்குள்ளே எவ்வளோ ப்ராப்ளம் நடந்திருந்தாலும் அதை பற்றிலாம் இப்போ பேசி ஃபீல் பண்ணலைல்ல. அப்பா இல்லை, இந்த இடத்துல அப்பா இருந்திருந்தா எப்படி இருந்திருக்கும், இந்த இடத்துல அப்பா இருந்திருந்தா எப்படி இருந்திருக்கும். ஏன்னா அப்பா வந்துட்டு சாப்பாட்டுக்கே இல்லைனாலுமே கடன் வாங்கியாச்சும் எங்கள் எல்லாருக்கும் சாப்பாடு போடணுன்னு நினைப்பாரு. எங்கள் வீட்டில் விரதம்னாவே வடை பாயாசத்தோடு தான் சாப்பாடு. ஏன் அப்படின்னா எங்கள் அப்பாவுக்கு வந்து நாங்கள் வந்து சந்தோஷமாக இருக்கணும். நம்ம இன்றைக்கி தான் கும்பலாக இருக்கோம், இன்றைக்கி தான் சாப்பிட்ணும் அப்படின்ற மாதிரி அவர் மைண்ட் தாட்டு. ஸோ அந்தந்த சுச்சுவேஷனுக்கு அவங்கள நினைக்கிற மாதிரி தான் இருக்குது. யாருமே யாரையும் இல்லைன்னாலும் மறந்துட்டுலாம் வாழ முடியாதுங்க. ஃபஸ்ட்டு அதை புரிஞ்சுக்கோங்க. உங்கள் வீட்லேயா இருக்கட்டும், மற்றவங்க வீட்லேயா இருக்கட்டும், ஒருத்தவங்க இந்த இடத்துல நம்ம கூட வாழ்ந்துட்டு ஒருத்தவங்க இல்லைன்னா அவங்கள பற்றி வந்துட்டு நினைக்காமலோ பேசாமலோ இருக்கவே முடியாது. அது வந்துட்டு ஒரு அழுகையிலையும் சொல்லலாம், சந்தோஷத்துலேயும் சொல்லலாம், கோவத்துலேயும் சொல்லலாம். ஆனாலும் அவங்களோட எண்ணங்கள் நமக்குள்ளே இருந்துட்டு தான் இருக்கும், சரிங்களா? இதை உங்ககிட்ட தெளிவாகவே சொல்கிறேன். திரும்ப வந்துட்டு சிம்பத்தி கிரியேட் பண்ணுறேன்னு தயவு செஞ்சு சொல்லாதீங்க. உங்களுக்கு பிடிக்கலைன்னா நீங்கள் போய்கிட்டே இருக்கலாம். நான் கம்பல் பண்ணி இந்த வீடியோ பார்க்கணுன்னுலாம் சொல்ல மாட்டேன். நான் ஏதாவது தப்பாக பேசியிருந்தால் மன்னிச்சிருங்க. இந்த வீடியோவில் வந்துட்டு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. எங்கள் அம்மா மட்டும் இன்றைக்கி அழலை, தாத்தாவுமே அழுதுட்டாங்க. அது எங்களால் ஏற்றுக்கவே முடியல. ஏன் அப்படின்னா அவர் கஷ்டப்படணும்னு நாங்கள் நினைக்க மாட்டோம். ஏன்னா எங்கள் அம்மா இருக்காங்க, அவங்க செய்கிறாங்க, செய்யலை, நமக்கு செஞ்சுருக்காங்க அப்படின்றத தாண்டி என்னை பெற்றாங்க, என்னை வளர்த்தாங்க, நான் பார்க்குறேன் அப்படின்னு எங்கள் அம்மா சொல்லுவாங்க. எவ்ரி சண்டே எங்கள் அம்மா வீட்டில் தான் இருப்பாங்க. எவ்வளோ பெரிய சுச்சுவேஷனாக இருந்தாலும் போகவே மாட்டாங்க. ஆனால் எங்கள் தாத்தா வந்ததுக்கப்புறம் எங்கள் அம்மா ஒரு நாள் கூட வீட்டில் இருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி தான் எங்கள் அம்மா வீட்டில் இருப்பாங்க. இந்த விரதம் அந்த மாதிரி தான்.
முடியாத சுச்சுவேஷனுக்கு தான் இருப்பாங்க. தாத்தா வந்ததுக்கப்புறம் ஏன்னா அம்மாவோட வருமானம் மட்டும்தான். நான் டைலரிங் பார்க்குறேன். ஸோ டைலரிங்கில் அவ்வளோலாம் வருமானம் வருமா என்னன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ அம்மா போனால் தான், ஏன்னா தாத்தா 24 மணி நேரமும் டீ குடிப்பார். அதுக்காகவாவது நான் போகணும் அப்படின்ற மாதிரி போவாங்க. இப்போவுமே சாமி கும்பிடக்குள்ள தீனாவை நினச்சி எங்கள் அம்மா அழுவுனாங்க. அது எல்லாமே பொய்யாங்க. அந்த டைமில் அவங்க சாமி கும்பிடக்குள்ள அந்த ஞாபகங்கள்லாம் வருது. அப்பா இருந்திருந்தா, பையங்க இருந்திருந்தா அந்த ஞாபகம் இருக்காது. ஸோ எங்கள் பையனை பார்த்ததும் எங்கள் அப்பாவோட ஞாபகம் வந்துட்டு அழுதுட்டாங்க அம்மா. அது சந்தில் அவர் அவர் பிடிச்சி கடி ஏன் அப்படியே பிடிச்சி கடி உன் பேர் என்ன மியா? அப்படியே பிடிச்சி கடி கடி. உன் பேர் என்ன? தன்மையா. இன்னைக்கு என்ன வீட்டில், நம்ம வீட்டில் என்ன விரதம்? நம்ம வீட்ல சாமி விரதம். நடுசனி விரதம். நாக்காரு சொல்லு. நம்ம வீட்டில் என்ன விரதம் மியா? நடுசனி. என்ன விரதம்? நடுசனி. நடுசனி யாருக்கு, எந்த சாமிக்கு விரதம் இருப்பாங்க? நாராயண சாமி. நாராயணன். அங்க ஒருத்த வரான் இங்க வாடா, வீடியோக்குள்ள வாடா. நாங்கள் ஆமால இன்னைக்கு பட்டவரை நான் நாமத்தை போட்டு நாமத்தை போட்டுட்டு வந்திருக்கேன். இங்க அவ தீனாவோட ஃப்ரெண்டு. கரெக்டா தீனாவை தேடி டெய்லியும் வீட்டுக்கு வந்துருவான். ஆமா தானே? உன் பேருன்னு சொல்லு. உன் பேர் சொல்லு. யோகேஷ். யோகேஷ். தீனாவுக்கு கிளாஸ்லயும் ஒரு யோகேஷ் இருக்கா. ஆமா தானே? யோகிதா. அவன் பேர் யோகித், இவன் பேர் யோகேஷ். அப்படியே வாங்க மரத்தடிக்கு போலாம். அவங்க அம்மா வச்சிருவாங்க. அண்ணன் சொல்லு. எங்க வீட்டு வாளுங்களுக்கு தினம் சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு வந்து சாப்பிடுங்க சொல்லுவேன். பசிக்காது. என்னை அப்படியே சுத்த விடுவாங்க. அதுவும் இப்போ இந்த 2 வாரமா லீவு, 11 நாள் லீவில் 11 நாள் லீவில் என்னை ரொம்ப பாடப்படுத்திருச்சு இந்த மியா. இன்னைக்கு நாங்கள் விரதம் எடுக்கிறப்போ பச்சிக்குதுன்னு டார்ச்சர் பண்ணிடுச்சு. எங்கள் அம்மா என்ன பண்ணுறாங்க? ஐயோ, எங்கள் அம்மா கிட்ட வந்து ஒன்று ஒரு அண்ணன் இதில் இந்த வீடியோவில் கேட்டுகிட்டே இருப்பார். சுரேஷ்குமார் சொல்லிட்டு, அம்மாவை நல்லா பார்த்துக்கோங்க, அம்மாவை ஹாப்பியாக வச்சுருங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பார். நீ கேட்டதா சொல்லு. சொல்லுமா. நான் கேட்டேன்னு சொல்லு. இது எங்கள் அம்மா எப்படி சின்ன குழந்தைங்களுக்கு நான் எடுக்கலைன்னு சொல்லுன்னு சொன்னால் எங்கள் அம்மா எடுக்கலைன்னு சொன்னாங்க அப்படி சொல்லும் பாரு. அந்த மாதிரி தான் எங்கள் அம்மா. நல்லா இருக்கீங்களா சுரேஷ்குமார் அண்ணா? சுரேஷ்குமார், அவர் பேர் சுரேஷ்குமார். நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேளுமா. கேளு. மியா குட்டி ஒன்னையும் தான் அந்த அண்ணா கேட்டுகிட்டே இருப்பாங்க. மியா குட்டியை பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு வந்து எங்கள் வீட்டில் விரதம். எங்கள் அம்மா தான் எல்லாமே செஞ்சாங்க. ஏன்னா எனக்கு சமைக்க தெரியாது. ஆமாம், சமைக்க தெரியாதுன்னா இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைம்லலாம் சமைக்க மாட்டேன். நார்மலாக வீட்டில் இருக்கக்குள்ள சாப்பாடு, சாம்பார், ரசம் அவ்வளோ அந்த மாதிரி வைப்பேன். நான்வெஜ்ஜு செய்வேன். ஆனால் இவங்களுக்கு பிடிக்காது. எதை பண்ணாலும் குறை சொல்லுவாங்க. ஆமாம், சமையல் யார் ஊர்லயாச்சும் தண்ணி இல்லைன்னா எங்கள் வீட்டுக்கு வாங்க. ஏன்னா எங்கள் அம்மாவை வச்சுருக்கா பாயாசத்தில் அவ்வளோ தண்ணி இருக்கு. ஆமாம், தண்ணி வேணும்னா எங்கள் வீட்டுக்கு வாங்க. அப்படிலாம் செய்யலாமா? மியா என்ன படிக்கிற நீ? என்ன படிக்கிற? உங்கள் மேம் இந்த வீடியோ பார்ப்பாங்க. என்ன மியா வீட்டில் இவ்வளோ அட்டகாசம் பண்ணுதான்னு கேட்பாங்க. இரு சொல்லிட்டா? ஏபிசிடிஸ் கூட சொல்ல மாட்டேங்கிற, எழுத மாட்டேங்கிற. ஆமாம், என் தலை ஏற்கனவே வெள்ளை முடி பாஞ்சிட்ருக்கு. இதில் எங்கள் அம்மா திருநூரை விட்டு வெள்ளையாக்கி வச்சுருக்காங்க. ஏமா டல்லாவே இருக்க? சிரிமா கொஞ்சமாது. என் தலையில் என்ன பிள்ளை பண்ணுற? இங்கே பாரு. சாமிகளா? சாமிகள் மேஜிக்கல். என் கையில் எடுக்க முடியல. என்னடா நாமத்தை போட்டு வந்திருக்க? யார் போட்டா? ராமு. அம்மா. சரி,
என்ன பண்றீங்க என்ன விட்டுட்டு? துளசி விரதம் இல்லையா? ஆ? அதுக்காக என்ன விட்டுட்டு என்ன நாராயண பண்றீங்க? சாமிக்கு துளசி விரதம் பண்றது இல்லையா? இதுதான் மெயின். காட்டு உன் மூஞ்சி காட்டு தாத்தா. நாராயணா நாராயணா சொல்லு. நாராயணா 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 கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. நாராயண நாராயண நாராயணா. நாராயணசாமி தானே உனக்கு உயிர் இல்ல? சொல்லு நாராயணசாமி பத்தி ஒரு வரி சொல்லு. ஒரு வரி சொல்லு. நானா ஆ. நாராயணசாமியை பத்தி ஒரு வரி சொல்லு. நாராயணன் பற்றி சொல்லணுமா? ஆமா. சொல்கிறேன் பாரு. ஓம் பூரணே 16 திங்கட்சேரும் பொருந்தியே அருக்கண் 18 சேரும் காரணனே கருணை பெருமச்சாச்சரம் கலந்து வாழும் வாரணனே லட்சுமியோடு 8 சேரும் மதிமுகம் போல் நின்றுறங்குமாயானேயா ஆரணனே ரகுராமா கெருடன் மீதில் நீ அன்புடனே ஏறிய வந்தருள் செய்வாயே. இன்னும் பாருட்டா போதுமா? இப்போதைக்கு போதும். இப்போதைக்கு போதும். இப்போதைக்கு போதும். அதை வாங்கிக்கோங்க. நீ வாங்கக்குள்ள என் பேச்சு வாங்கக்குள்ள பாட்டு வேணும். ஆ சரி சரிங்க. பாப்பா பாரு. என் பேச்சு கூட இப்படி இப்படி வை பாப்பா. இப்படி கீழே வை, மேலே வை. இப்படி வை. கையை குய்யா கொடு. நாராயணா சொல்லுமியா? சொல்லு. நாராயண சாமி. அவர் துளப மணிமார்வரகா சுகத்தை தாதா நீ சுருதியே மெய்ப்பொருளே வரத்தை தாதா கலபக சூரியனே கடாச்சந்தாதா கஞ்சனை முனு வென்றவனே கருணை தாதா பரம்பொருளே சிவஜோதி பாக்கியந்தாதா பத்தி முத்தி செய்யவும் தன் பாதந்தாதா நீ அளவிடா மெய்ப்பொருளே கிருடன் மேல் அன்புடனே ஏறிய வந்தருள் செய்வாயே. கோவிந்தா சொல்லுவியா? கோவிந்தா கோ. அப்புறமா என்ன தரேன்? நாராயணா சொல்லு. நாராயணா. இப்ப சொல்லு. இந்த பக்கம் வந்து மாயவனே ரகுராமா ஆரியே வாவா நீ வஞ்சனைகள் பறந்தோட நெஞ்சில் வாவா இந்த காயாம்பு மேனியனேன் கனவில் வாவா கரிமிகு மேனியனேன் கருத்தில் வாவா நாயகனே என்ன ஆவில் இருக்க வாவா நாள்தோறும் உண்பாலும் துதிக்க வாவா ஆயர்குலமன் துதித்தவனே கருடன் மீதில் அன்புடனே ஏறிய வந்தருள் செய்வாயே. நாராயணா. நாராயண நாராயணா நாராயணா நாராயணா. இப்போ பாரு முப்புறத்தை எரித்தவனே போவாமுகில் அதான் வந்து அண்ணனை தூக்கி வச்சுக்கிட்டு போட்டா இருக்கு. எடுவான். முப்புறத்தை எரித்தவனே போவாமுகில் ஜெகநாதா முன்னே வாவா எப்பொழுதும் துதிப்போர்கள் பங்கில் வாவா ஏழை பங்கில் இருப்பவனே இறங்கி வாவா நீ ஒப்பில்லா மணி விளக்கே ஒளி போல் வாவா ஓம் நமோ நாராயணா உகந்து வாவா அப்பரே ராமா கருடன் மீதில் நீ அன்புடனே ஏறிய வந்தருள் செய்வாயே. கோவிந்தா 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 கோவிந்தா. எடுத்துட்டான பாரு. வரும் ஜோதியாய் அண்டவைக்கு 2ஆமாய் அநாதியாய் நின்ற நாமும் அடிமுடிய நடுவாகி எளியவன் கலிகூற அன்பு வைத்திருந்த நாமும் நீதி நெறியாகவே நிலையாக நின்ற நாமும் நேசமுடனே கருட வாகனமிலேறியே நின்று விளையாடும் நாமும் அது மேலாம்பதத்தையும் 4ஆம்பதத்தையும் விளங்க கொடுக்கும் நாமும் ஹரி நமோ நாராயணாவென்று உரைப்பவர் அரிய பெருந்திருநாமமே. நாராயணா கோவிந்தா கோவிந்தா. அது வாய கோவிந்தா. மா உனக்கு தானே இப்ப தாத்தா குத்தாரு. நீ தானே கோவிந்தா சொல்லணும். கோவிந்தா சொல்லு. நான் சொல்லிட்டேன் கோவிந்தா. சொல்லு. இப்படி கையெடுத்து கும்பிடுமா. கையெடுத்து கும்பிடு. கோவிந்தா கோவிந்தா சொல்லு. கோவிந்தா. சரிடா அந்த தாம்பாளத்தை கைட்டு வந்துரு. தாத்தாவுக்கு இங்கே கொண்டாந்து வச்சிடும். ஃபேனு போடும். என்ன தாத்தா சொல்ல வந்த? என்னை பத்தி புகழ்ந்து ஏதாவது சொல்லலாம். உனக்கு பத்தி என்ன தெரியும்? என்ன பாட்டு பாடின அப்புறம் என்ன? என்னை பத்தி புகழ்ந்து சொல்லலாம். என் பிள்ளை தங்கமான பிள்ளை, நல்ல பிள்ளை, சொன்ன பேச்சு கேக்குற பிள்ளை அப்படின்னு ஏதாவது என்னை பத்தி புகழ்ந்து சொல்லு தாத்தா. என்னை பத்தி புகழ்ந்து பேசணுமா? ஆ சொன்ன பேச்சு கேட்காத பேத்தி, சுடுக்கா பேசும் பேத்தி. ஒரு தரம் நல்ல குணம் வந்தா மீன், கெட்ட குணம் வந்தா ராட்சசி. அப்படிலாம் சொல்லலாமா என்னை பத்தியே? சொல்லக்கூடாது. என்னை பத்தி புகழ்ந்து சொல்லு தாத்தா. என்னை பத்தி புகழ்ந்து சொல்லு. நல்ல பேத்தி என் பேத்தி. ஆ
அப்படி சின்ன சொல்லு. பேத்தி சிங்கார பேத்தி, அப்படி சொல்லு. நல்ல குணமுள்ள பேத்தி, ஆ நாடெங்கு செய்யக்கூடிய பேத்தி. ம் இது பேத்திலையும் பேத்தி, இது பெரிய பேத்தி, பெருமை வாய்ந்த பேத்தி. போதுமா? நான் சொல்லி கொடுத்து சொல்றேன்னு நினைச்சுப்பாங்க தாத்தா. நீனா சொல்றேன்னு சொல்லு. அப்புறம் என்ன, நான் சொல்லாத அப்புறம் யாரு கடவுளை வந்து இங்க சொல்றாரு? நான் தான் சொல்றேன். கடவுள் சொல்லல, நான் சொல்லி கொடுத்து நீ சொல்றேன்னு நினைப்பாங்க. அதெல்லாம் கிடையாது. ஆ அப்படியெல்லாம் ஒருத்தர் சொல்லி கொடுத்து எனக்கு வார்த்தை வாயில வராது. ம் ஒருத்தர் சொல்ற பேச்சு என் காதில் நிற்காது, எனக்கு காது கேட்காது. நான் எப்படி அடுத்தவங்க பேச்சு வச்சு பேசுவேன்? என் இஷ்டத்துக்கு என்னுடைய சுவாசத்துக்கு தான் நான் பேசுவேன். தாத்தானா நீ தான் தாத்தா. எங்க அப்பா தாத்தா உனக்கு இங்க பாரு, வச்சிருக்கான். உனக்கு பத்து மாவு பிடிக்குமா எண்ணெய் பிடிக்குமா? யாரு? பத்து மாவு பிடிக்குமா எண்ணெய் பிடிக்குமா? நீ வந்த சரி சொல்ல. ஏய், சரி நீ சொல்ல, எண்ணெய் பிடிக்குமா மோளை அதை பிடிக்குமா? சொல்ல மாட்டேன். எப்பயுமே எங்க அப்பாவுக்கு எங்க அம்மாவுக்கு என்ன தான் பிடிக்கும். என் மாவை இல்லாத நான் வந்தனா எப்படி எனக்கு வெள்ளி ஓடுது சொல்லி. சரி அழுவாத அழுவாத மோளு மோளு மோளுன்னு தாத்தா, மோளுதான் நினைப்பேன். அழாத அழாத நீ பாட்டே சொல்லிட்டு கடந்து நான் பாட்டே விட்டுருவான். தாத்தா. அழுவ கூடாது. அது நினைச்சா எனக்கு ஆத்திரம் தாங்கல. நான் என்ன பண்ணுவேன்? நீ ஏப்பா இவர தாத்தா அழுவாத. தாத்தா உன் மவளை பிடிக்குமா மியா குட்டியை பிடிக்குமா? மியா குட்டியை பிடிக்குமா உன் மவளை பிடிக்குமா? மையா குட்டி மியா குட்டியை பிடிக்குமா? எப்பா அவ காட்டிட்டு போயிடுவாப்பா அவன். தாத்தா மியா குட்டியை பிடிக்குமா பத்து மாவு பிடிக்குமா? எனக்கு ரெண்டு சன்மார்க்கம் சமர்த்தம். ரெண்டுமே சமர்த்த சன்மார்க்கம். என்னது சமரச சன்மார்க்கம் ரெண்டும். சமரச சன்மார்க்கமா? ஆமா. எப்பா சரி அழாத. எது நினைக்காத. சரி நீ சாப்பிடு தாத்தா. அழாத அழாத சாப்பிடு, அழுவ கூடாது. உனக்கு பத்துமா இருக்கு, கவலைப்படாம சாப்பிடு, நிம்மதியா சாப்பிடணும். ஓகே? என்ன அம்மா ஜோத்தை சாப்பாடுலாம் நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு, நிஜமாவே எல்லாமே சூப்பரா இருக்கு. இந்த அம்மா எப்படிதான் சமைக்கிறதோ தெரியல. எனக்குலாம் உப்பு பார்க்காம சமைக்க தெரியாது. எப்படி வேருக்கு கொத்துட்டு பாரு. நான் சாப்பிட்றப்பெல்லாம் அதை மாதிரி இலையில சக்க காரம். அது சூடா இருக்குல்ல, அதனால அப்படி தெரியுது. நல்லா கவர் பண்ணுங்க. சாப்பாடுலாம் நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. நீயா சாப்பாடு எப்படி இருக்கு? வேற லெவல். நிஜமாவே நல்லா இருக்கு. உப்பு காரம் எல்லாமே எல்லாத்துலயுமே கரெக்டா இருக்கு. நான் சாப்பிட மட்டும் சக்க காரம். காரம்லாம் இல்லை, அது உனக்கு சூடா சாப்பிட்ற. அதுவும் இல்லாம வெக்கையா இருக்கு, அதுதான் உட்காந்து சாப்பிடவே முடியல. வீடு நைட்டு மழை பெஞ்சிருக்காங்க. உருப்பண்டா என்னாலே உட்கார முடியல. நீங்க எப்போ வீடு கட்டினீங்கன்னா தான் நான் ஆமா நீ வீட்ல இருக்கியான்னு கேட்டுச்சுமா மியா. நீ வீட்ல இருக்கியான்னு கேட்டுச்சு. நீ வீட்ல இருக்கியான்னு கேட்டுச்சுமா. நீ வீட்ல இருக்கன்னு சொன்னீங்க பாரு என்ன ஆட்டம் ஆடுதுன்னு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன பிடிச்சதுன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோட கண்டினியூ வந்துட்டு நான் அடுத்து போஸ்ட் பண்ணுறேன். பாய்.